Hello all, welcome to Mysterious Medicos. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா MRB செஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம MRB செஷனில் மோர் தென் 20 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியாச்சு. MRB செஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து மார்னிங் 11க்கு ஒரு வீடியோ, ஈவினிங் 4க்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த MRB செஷனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நோய் நாடலில் இருக்கக்கூடிய EL 2க்காக எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஷார்ட்கட்டோடு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ, அதனால தான் நம்ம இவ்வளோ சீக்கிரமாகவே போடுறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். EL 2 லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சபூத கொள்கை ப்ளஸ் மருத்துவம். இதில் ஸ்டார்டிங் என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா நுண்ணிலையும் அப்புறம் வந்து பருநிலை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நுண்ணிலைனா என்னென்னு பார்ப்போம், அப்புறம் பருநிலைனா என்னென்னு பார்ப்போம். நுண்ணிலை அப்படின்னு சொல்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாத நிலையை தான் வந்து நம்ம நுண்ணிலை அப்படின்னு சொல்லுவோம். பருநிலை அப்படின்னு சொல்கிறது வந்து கண்ணுக்கு தெரிகிற நிலை. அதாவது பஞ்சபூத பொறிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒன்னோட மிக்ஸ் ஆகி, அதாவது மர்ஜ் ஆகி இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அப்பியரன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து பருநிலை அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் அந்த அப்பியரன்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அதை வந்து நுண்ணிலை அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய நிலை அதுதான் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும், சின்ன நிலை நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. பரு அப்படின்னா பெரிய நிலை, நுண் அப்படின்னா சின்ன நிலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பஞ்சபூதங்களை பற்றி தான் அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பஞ்சபூதங்கள் என்னென்ன, அது தேகத்தில் வந்து எதுவாக மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் ஐம்பொறிகள் வந்து புலன்கள் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பூதம் அப்படின்னா பிருத்வி, அதாவது மண் பூதம், அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் அப்படின்னு 5 பூதங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பிருத்வி அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாத்துக்குமே வந்து இடத்த கொடுக்குது. ஸோ நம்ம உடம்பு ஃபுல்லாக இதில் இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மசில்ஸ், ஓகேவா, மாமிசம். ஸோ ஃபுல்லாகவே தசைகள் தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இடத்த கொடுக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா அப்புன்னு சொல்கிறது வந்து நீர். அடுத்தது அது என்ன பண்ணும் அப்படின்னா அமிர்த நீர், உடம்புல இருக்கலாம் அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட்டை வந்து நம்ம அப்பு பூதம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேய பூதம். ஸோ தேய பூதம் அப்படின்னு சொல்கிறது அது நெருப்பு. ஸோ நம்ம பாடிக்கு வந்து ஹீட், அதாவது டெம்பரேச்சரை வந்து கொடுக்கறது இது அப்படின்னா இந்த தேய பூதம் தான். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வாயுன்னு சொல்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுவாசம், அதாவது ப்ரீத்திங், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ப்ரீத் பண்ணால் நம்மளால் இருக்க முடியும். ஸோ ப்ரீத்திங்க்கு, அதாவது வாயு காற்று தான் வந்து நம்மளுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கான பூதத்தை வந்து இந்த பூதம் தான் வந்து நம்மளுக்கு ப்ரீத்திங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது லாஸ்ட் பூதம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆகாயம். இதுதான் வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து இடத்த கொடுக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாதம், பித்தம், கபம், இது 3 வந்து எந்தெந்த பூதத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா வாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வாயு பூதத்தை சேர்ந்தது. ஸோ அப்படின்னா என்னது, காற்று. நெக்ஸ்ட்டு பித்தம் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது, அது ஒரு ஹீட். ஸோ ஹீட் அப்படின்னு பார்த்தோன்னா தீ பூதத்தை சார்ந்தது தான் வந்து பித்தம். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் என்ன அப்படின்னா கபம்னு சொல்கிறது வந்து அப்புவோட கூற்று, அதாவது தண்ணி. ஸோ வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கிறது, டைல்யூட்டாக இருக்கிறது வந்து நம்ம கபம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து அப்பு பூதம், அதாவது நீர் பூதம் தான் வந்து கபத்தை வந்து குறிக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சுவைகள் தோன்றும் விதம், அதாவது 6 விதமான சுவைகள் இருக்குது. அந்த 6 விதமான சுவைகளும் வந்து எப்படி வந்து பூதத்தோட சேர்க்கையினால் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இனிப்பு, உப்பு, புளிப்பு, கைப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, மொத்தம் 6 விதமான சுவைகள் இருக்குது. இதுக்கான பூதக்கூற்றை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிப்புக்கு வந்து மண் ப்ளஸ் நீர். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புளிப்புக்கு வந்து மண் ப்ளஸ் தீ. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா உப்புக்கு வந்து நீர் ப்ளஸ் தீ. அதுக்கப்புறம் கைப்புக்கு வந்து வெளி ப்ளஸ் வின். கார்ப்புக்கு வந்து வலி ப்ளஸ் தீ. அதுக்கப்புறம் துவர்ப்புக்கு வந்து மண் ப்ளஸ் வலி. ஸோ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மண் பூதத்தையும் அதுக்கு அடுத்தது வந்து நீர் பூதத்தையும் எடுத்துப்போம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குலோப் ஜாமுன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படின்னா மண் கலரில் வந்து அந்த குலோப் ஜாமுன் இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த ஜாமுனில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட், அதாவது அந்த ஜீரா வந்து லிக்விடாக இருக்கும். ஸோ அதனால் குலோப் ஜாமுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா. ஸோ இது வந்து ஸ்வீட்டு, ஓகேவா, அது ஒரு ஸ்வீட்டு. அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா மண் கலரில் ப்ளஸ் வாட்டரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பூதமோட அந்த சேர்க்கையும் நம்மளுக்கு மறக்காது. அடுத்தது என்ன அப்படின்னா புளிப்புக்கு வந்து மண் ப்ளஸ் தீ. ஸோ புளிப்பு அப்படின்னா இதுக்கு எதை எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா புளிக்குழம்பு. ஸோ புளிக்குழம்பு அப்படின்னு எடுத்தோன்னா அது எப்படி எடுத்து வரணும் அப்படின்னா அது ஒரு மண் பாத்திரத்தில் நம்ம ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
உப்புக்கு வந்து இது எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னா வாட்டர் ப்ளஸ் தீ. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஹீட் பண்ணணும், அதாவது உப்பு வந்து ஹீட் ஆனால் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா உப்பை வந்து நம்ம கடல்லேருந்து எடுத்து வெயிலில் போட்டு தானே பண்ணுவாங்க, ஸோ ட்ரை பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ H2O ப்ளஸ் ஹீட்டுக்கு வந்து ட்ரையாங்கிள் போட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது 4th ஒன் என்ன அப்படின்னா கைப்பு. கைப்புன்னு சொல்கிறது வந்து வலி ப்ளஸ் வின். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கைப்போட எக்ஸாம்பிள் எதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்னா பிட்டர் காட், அதாவது பாவற்காய் எடுத்துக்கலாம். ஸோ பாவற்காயோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகாயம் மாதிரி இருக்கும். அது அவுட்டர் அப்பியரன்ஸ் வந்து பார்க்க ஆகாயம் மாதிரி இருக்கும். பட் உள்ளே வந்து நம்ம பட்டினது கட் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் உள்ளே காத்திருக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது அது அப்பியரன்ஸ் வந்து நம்மளுக்கு அதாவது ஆகாயம் மாதிரியும் உள்ளே வந்து காற்று அதாவது வெளியே இருக்கிற மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ கசப்பாக இருக்கிற பொருளுக்குள்ளே வந்து அப்பியரன்ஸ் வந்து ஆகாயம் மாதிரியும் உள்ளே வந்து காற்றும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இந்த கைப்போட இந்த பூதக்கூற்று நமக்கு ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கார்ப்பு. ஸ்பைசிக்கான பூதம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காற்று, அதுக்கப்புறம் வந்து தீ. ஸோ வாயுவும் தேயும் சேர்ந்தது தான் வந்து கார்ப்பு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தீ ஆல்ரெடி இது வந்து ஸ்பைசி, அதனால தீ இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா காற்று. ஓகேவா? ஸோ ரொம்ப காற்றடிச்சா நெருப்பு அதிகமாக ஆகும், ரெடியூஸும் ஆகும். ஸோ அதனால் காற்றும் நெருப்பும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்ப்புக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா துவர்ப்பு. துவர்ப்புக்கு வந்து மண், அதுக்கப்புறம் வந்து வலி, அதாவது மண்ணும் காற்றும் சேர்ந்தது தான் வந்து துவர்ப்பு. துவர்ப்புக்கு வந்து எது எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னா பனானா ட்ரீயை எடுத்துக்கலாம். ஓகேவா? வாழை மரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இல்லை வாழைப்பூ எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ட்ரீ எப்படி இருக்கும் அப்படின்னா மண்ணில் வந்து ஸ்ட்ராங்காக வளரும், பட் காற்றடிச்சா வந்து ஃபால் ஆஃப் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் மண் ப்ளஸ் தீ அப்படின்னு சொல்லிட்டு மண் ப்ளஸ் வலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இந்த முக்குற்றங்களில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து தீ. ஓகேவா? பித்தத்துக்கு வந்து தீபூதம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஒரு பூதம் போயிடுச்சா? ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வாதம், அதுக்கப்புறம் வந்து கபம். வாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா வலியும் அதுக்கப்புறம் விண்ணும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வாக்கு வந்து வா ரெண்டு வாழை ரிலேட் ஆகிற வேர்ட்ஸ் வந்து வாதத்துக்கு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற தண்ணியும் மண்ணும் வந்து கபத்துக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கூலிங்கான கண்டென்ட் சாப்பிட்டு நம்மளுக்கு ஒத்துக்கலைன்னா நம்ம துப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மண்ணில் துப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி கபத்தை ரிலேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம செப்பரேட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி பார்க்கணுன்னா பித்தத்துக்கு வந்து ஆல்ரெடி ஹீட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ போட்டுட்டோன்னா ரிமைண்டிங் இருக்கிறது வந்து வாதமும் கபமும் மட்டும்தான். ஸோ வாதத்துக்கு வந்து நம்ம வாழை ரிலேட்டாக இருக்க வேர்ட் போட்டுட்டோன்னா ரிமைண்டிங் இருக்கிற நீரும் மண்ணையும் நம்ம கபத்துக்கு போட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ இது ஈஸியாக கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்கள், அவ்வளோ டஃப்பாக இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 3 குற்றங்களையும் வந்து மிகுதியாக்கக்கூடிய சுவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு, அதுக்கப்புறம் புளிப்பு, கைப்பு. ஃபஸ்ட்டு இனிப்பு வந்து எந்த இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா கபத்தை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் புளிப்பு வந்து பித்தத்தை இன்க்ரீஸ் பண்ணும், கைப்பு வந்து வாதத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம இது ரொம்ப கூலிங்கான ஐட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஸ்கிரீம்ஸ். ஸோ ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ ஸ்வீட் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு புளிப்பு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லுவாங்க புளிப்பு சாப்பிட்டா சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் புளிப்புனா வந்து சூடுன்னு பார்க்கும்போது பித்தம் தான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கைப்பு. ஓகேவா? கைப்பில் வந்து ஆல்ரெடி என்ன பூதம் ரிலேட் ஆகிருக்கு நல்லா பாருங்கள். இதில் வலிபூதமும் விண்பூதமும் ரிலேட் ஆகிருக்கு. இதே பூதம் தான் வாதத்துக்கும் இருக்கும். ஸோ அதனால் கைப்பு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வாதம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம எது முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த பூதம் இருக்கு இல்லையா, அந்த பூதம் வந்து எந்த சுவையை ஃபார்ம் பண்ணுது, அதே மாதிரி எந்த குற்றத்தை வந்து அந்த பூதத்தினால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா அதனாலேயே நம்ம அதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து 2 விதமான வீரியங்கள் இருக்குது. ஒன்று வந்து சீதள வீரியம், அதுக்கப்புறம் வந்து உஷ்ண வீரியம். ஸோ சலவீரியம் அப்புறம் சீதள வீரியம் உஷ்ண வீரியம் அப்படின்னு 2 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து குளிர்ச்சி, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹீட்டு. ஓகேவா? எந்த பொருள் எடுத்தாலும் ஒன்று வந்து அதை நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும், இல்லாட்டி நம்ம உடம்புக்கு வந்து ஹீட்டை கொடுக்கும். இதை எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா எதுலாம் தீபூதம் இருக்கோ, ஓகேவா, தீபூதம் வந்து இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதில் என்னென்ன அப்படின்னு ரீகால் பண்ணி பாருங்கள். மண்பூதமும் தீபூதமும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் என்னென்னா நீர்பூதமும் தீபூதமும் இதோட மிக்ஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாயு பூதமும் தீபூதமும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ எந்தெந்த விஷயத்தில் தீபூதம் மிக்ஸ்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து உஷ்ண வீரியம், அதாவது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சுவைகள்.
நெக்ஸ்ட்டு எதுலலாம் அதோட ஸ்கிப் ஆகி, அதாவது எதுலாம் ஹீட் இல்லை, அதாவது தீபூதம் ஆட் ஆகலையோ அதெல்லாம் வந்து குளிர்ச்சியை தரக்கூடிய சுவைகள். ஓகேவா, அவ்வளோதான். ஜஸ்ட் ரொம்பவே சிம்பிள் தான். ஒன்ஸ் நீங்கள் 1 or 2 டைம்ஸ் ரீகால் பண்ணாலே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 3 விதமான குற்றங்கள் இருக்குது. ஓகேவா, அந்த 3 விதமான குற்றங்களையும் சமப்படுத்தக்கூடிய சுவைகள் எது, அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சுவைகள் எது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி, இது மாதிரி டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ப்ராப்பராக நமக்கு ஞாபகம் இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், வாத பித்த கபம்னு செப்பரேட்டாக எழுதிடணும். அதுக்கு அடுத்தது என்ன எழுதணும் அப்படின்னா, இதுக்கு நான் நம்பர்ஸே போட்டு ஃபாலோ பை போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இனிப்பு, அதுக்கு அடுத்த கேட்டகரியில் செகண்ட் பிளேஸில் வந்து இனிப்பு அப்படின்னு போட்டுடணும். ஓகேவா, அதுக்கப்புறம் இனிப்புக்கு ஆப்போசிட் என்ன, கார்ப்பு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து செகண்ட் பிளேஸில் வந்து கார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடணும். அடுத்தது வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இதில் லாஸ்ட் பிளேஸில் இது அப்படியே செப்பரேட் பண்ணிக்கோங்க. 3 பாக்ஸஸாக செப்பரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து இங்கே வந்து கசப்புக்கு அப்புறம் இந்த சைடு வருவோம். ஸோ இனிப்புக்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோன்னா கசப்பு. ஸோ இங்கே ஒரு கசப்பு, அதுக்கு கீழே கீழேயே வந்து இன்னொரு கசப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். இது அப்படியே கண்டினியூவேஷனாக என்ன பண்ணணும் அப்படின்னா, துவர்ப்பு அதே மேலே வந்து துவர்ப்போடு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இங்கே வரணும். இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே காரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், உப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை போட்டு, இந்த உப்புக்கு முன்னாடி என்ன பண்ணணும், புளிப்பு, அதுக்கப்புறம் புளிப்பு 2 முறை முடிஞ்சிருச்சா. அதுக்கடுத்து தேர்ட் கண்டென்ட்டாக என்ன போடணும் அப்படின்னா இனிப்பு. ஓகே, ஸோ தேர்ட் கண்டென்ட்டில் இனிப்பு அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் பேலன்ஸில் வந்து இந்த இடத்துல ஒரு இடத்துல துவர்ப்புணும், இந்த இடத்துல வந்து கசப்புணும் போட்டுடணும். அவ்வளோதான். இல்லாட்டி உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் நார்மலாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, வாதம் இருக்கா, ஸோ வாதத்தை விட்டுட்டு அதில் பேலன்ஸாக இருக்கக்கூடிய இது இருக்குல்ல பித்தம், ஸோ பித்தத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டாக பார்க்கணும். ஸோ பித்தம் அப்புறம் வந்து கபம், இந்த 2 விஷயத்தையும் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுற ஃபுட்டை வந்து நம்ம வாதத்தில் போட்டுடணும். ஸோ கபத்தில் வந்து இனிப்பு, பித்தத்துக்கு வந்து புளிப்பு, உப்பு. ஓகேவா, இது 2த்தையும் போட்டுட்டு இதை மட்டும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ண பாருங்கள். அடுத்தது என்ன போடணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு கபத்தில் இது இருக்குல்ல, வாதத்தில் இருக்கிற ஃபுட், அதாவது துவர்ப்பு. ஓகேவா, துவர்ப்பையும் கசப்பையும் இந்த இடத்துல போட்டுடணும். நெக்ஸ்ட்டு அதே கீழே வந்து அந்த துவர்ப்பு கசப்பு போட்டு அடிஷ்னலாக காரம் மட்டும் போட்டால் போதும். இந்த டேபிளை மட்டும் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, ஆப்போசிட் டேபிள் என்ன பண்ணணுன்னா, இந்த வாதத்தில் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து கபத்தில் போட்டுடணும். இதில் கபத்தில் இருக்கக்கூடிய அப்படியே எடுத்து தூக்கி இங்கே இடத்துல வாதத்தில் போட்டுடணும். இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு இந்த ஃபார்முலேஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இதில் 3 இருக்கா, இந்த 3ல் இருக்கா ரிமைண்டிங் 3 வந்து இந்த இடத்துல பித்தத்தில் நம்ம ஆட் பண்ணிடணும். அவ்வளவுதான். இது 1 or 2 டைம்ஸ் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுவைகள். ஸோ முக்கியமான 3 சுவைகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா இனிப்பு, புளிப்பு, உப்பு. ஸோ இனிப்பு வந்து மண்ணும் தீயும், மண்ணும் நீரும். ஓகேவா, அதான் குலோப் ஜாமுன் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து மண்ணும் தீயும் புளிக்குழம்பு. அதுக்கப்புறம் உப்புக்கு வந்து நீரும் தண்ணீரும். ஸோ நீர் அப்புறம் உப்பும் தண்ணியும் நெருப்பும் அப்படின்னா அது உப்பு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கபத்தை இன்க்ரீஸ் பண்ணிவிடும், புளிப்பு வந்து பித்தத்தை இன்க்ரீஸ் பண்ணிவிடும், உப்பு வந்து பித்தம் கபம் 2த்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இது நம்ம செகண்ட் இயரில் ஒரு 15 மார்க்காக, தேர்ட் இயரில் வந்து இது 15 மார்க்காக வரும். ஸோ தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கைப்பு, கார்ப்பு, துவர்ப்பு. ஓகேவா, கைப்புக்கு வந்து என்ன பூதம்னு போட்டுடணும், அதுக்கப்புறம் கார்ப்போட பூதம், அதுக்கப்புறம் வந்து துவர்ப்போட பூதம் அப்படின்னு போட்டுடணும். ஸோ கைப்பு ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதோட பூதமும் வாதமோட பூதமும் ரிலேட் ஆகிறதுனால இது வாதத்தை இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயும் காற்று இருக்குது, அதனால் இது வாதத்தை இன்க்ரீஸ் பண்ணும். தீ இருக்கிறதால பித்தத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து மண். ஸோ மண் ரிலேட்டடாக வரதால இது கபத்தை இன்க்ரீஸ் பண்ணும், காத்திருக்கிறதால வாதத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த பூதத்தை வச்சு எந்த குற்றத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாத பித்த கபம். இது 3 வந்து நம்ம உடம்புல வந்து என்னென்ன உடல் தாதுக்களாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எலும்பு. ஓகேவா, ஸோ வந்து நம்மளுக்கு பாடி கொடுக்குற ஷேப் வந்து எலும்பால் தான். ஸோ அதை ஃபுல் பாடிக்கும் வந்து வாத குற்றத்தினால தான் எலும்பு தாது ஆகியிருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா பித்தம்.
ஸோ பித்தம் என்ன கொடுக்கும் அப்படின்னா நமக்கு ஹீட்டை கொடுக்கும். ஸோ ஹீட் வந்து எதனால் ரெகுலேட் ஆகுதுன்னா உடம்புல இருக்க அந்த பிளட்டால் தான் ரெகுலேட் ஆகுது. இன்கேஸ் நம்ம உடம்புல பிளட்டு குறைஞ்சிச்சின்னா உடம்பே சில்லுன்னு ஆகிடும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதனால் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு அதை வச்சே சொல்லிடலாம். ஸோ பாடிக்கு ஹீட்டை தருது வந்து பிளட்டால் தான். ஸோ பிளட்டு வந்து எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பித்த குற்றத்தினால ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அடுத்தது மற்ற தாதுக்கள் இருக்கிற மசில்ஸ் அது மாதிரி நிறைய அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வந்து எதனால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா கபத்தினால தான். ஸோ இவ்வளோ தான் இந்த டாபிக். இயல் 2 வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்ப்ளனேஷனோட வித் ஷார்ட்கட்டோடையே பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் வேணுனாலும் இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்டில் இது மாதிரி ஷார்ட்கட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.